ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, தினந்தோறும் திருவேங்கடமுடையான் எந்த திருநாமங்களை கேட்டு மகிழ்கிறானோ, சாநித்தியம் பெறுகிறானோ, வலிமை பெறுகிறானோ, அத்தகைய ஏற்றமுடைய வெங்கடேச சகஸ்ரநாமத்தை நாம் உங்களுக்கு நாமந்தோறும் விளக்கம் சொல்லி நீங்கள் அனுபவிக்கும்படி கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதிலே 298வது திருநாமம். இந்த திருநாமம் கோதூளி சுரிதாங்ககன் என்பதாக. கணபிரான் மாடுகளை மேய்த்தான், கன்றுகளை மேய்த்தான். பின்னாடி தானே போவோம். உடனே கன்றுகள்லாம் தன் குழம்புகளையும், மாடுகளும் கன்றுகளும் குழம்புல பூமி விட்டு அந்த குழம்படி மண் மேலே பறக்கும் காற்றுல. அது கணபிரான் திருமேனியில படியும், பொல்யூஷன். ஆனால் பசுவின் கால் தூளி மேலே பட்டால் அதுவே ஒரு ஸ்நானம், வசத்தியது. கணபிரான் அவனுக்கு எதுக்கு ஸ்நானம்? அவன்தான் எப்பொழுதும் பரம சுத்தன் ஆயிற்றேன். இருந்தாலும் அவனுக்கு மேலே அது பட்டிருக்கும். புனி பொழுதினில் புக்கு புழுதி இழைந்த பொன்மேனி அப்படின்னு ஆழ்வார் பாடுவார். போனி பொதுவினில் புக்கு புழுதி அலைந்த பொன்மேனி காண இறுதி முகப்பன். பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருப்பானா. அந்த தூசி படிந்த உடம்போட கோதூளி தூசரிதனாக இருக்கக்கூடிய பகவான். அப்போ பகவானுக்கு கிருஷ்ணாவதாரத்தில் பெரிய சேவை செய்தவர்களில் ஒரு கூனி உண்டு, உங்களுக்கு தெரியும். ராமாயண கூனி, ராமன் பட்டாபிஷேகத்தை தடுத்த வில்லி. கிருஷ்ணாவதார கூனி அப்படி அல்ல. கம்சனுக்கு சந்தனம் கொடுக்குற வேலை செஞ்சுருந்தாகும். மகாராஜா கம்சனுக்கு 5 கிரேடு சந்தனம் ரொம்ப சுகந்தமாக இருக்கும், வாசனையாக இருக்கும். அப்பேற்பட்ட சந்தனம் பூ பச்சைக்கல் பூரம் போட்டு இழைச்சது. முக்கூட்டு சந்தனம்னு சொல்வார்கள். சந்தனம் அதோட குங்குமப்பூ பச்சைக்கல் பூரம் போட்டு இழைச்சா அந்த சந்தனத்தினுடைய பரிமள வாசனையே தனி. திருக்கோணத்தை தேசிக்கிற மகான் அதோடு நிற்கலை. அதோட கொஞ்சம் சம்பகப்பூ இதழ், தாமரை இதழ் வச்சு அரைச்சா இன்னும் கொஞ்சம் வாசனை ஜாஸ்தி இருக்கும். கஸ்தூரியும் வச்சு அப்படி சந்தனத்தை அழைச்சி சமர்ப்பிக்கணும் பகவானுக்கு.
வீட்டிலே திதி பண்ணும்பொழுது சாப்பிடும் அந்தணர்களுக்கு அப்படிப்பட்ட பகவத் பூஜை சந்தனத்தை பிரசாதமாக கொடுத்து அவர்களும் பூஜிக்க சொல்லி அவர்களை பூஜிக்க சொல்லி உபசரித்து அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். அவர்களுக்கு சந்தனத்தை கொடுக்கும்பொழுது இப்படி சொல்லணும். எப்படின்னு கேட்டால், கற்பூர கஸ்தூரி பங்கஜ சம்பக மிஸ்ரிதாக கந்தா என்று அவர் எடுத்து சொல்லித்தரார். நான் கூட கொஞ்ச நாள் இப்படி முயற்சி பண்ணினேன். செம்பகப்பூ வாங்கிட்டு வர சொல்கிறது, தாமரைப்பூ வாங்கிட்டு வர சொல்கிறது, குங்குமப்பூ பச்சைகள் போட்டு இழைக்கிறது. இந்த இயந்திர கதியில் உள்ள உலகத்தில் அந்த சந்தனத்தினுடைய அருமை எப்படி தெரியும்? இது நம் கடமை என்று சமர்ப்பிப்பது உண்டு. அப்படி சந்தனத்தை ரெடி பண்ணி குப்ஜி ஆகிற கூனி ஆகிற அந்த பெண் கம்சனுக்கு சந்தனம் எடுத்துட்டு போகிறா. அப்போ தான் கண்ணபிரானும் பலபத்ரனும் பலராமனும் மதுரா நகருக்குள்ளே பிரவேசம் பண்ணுற ஒரு எதிர் சேவை. அந்த ஜனங்களில் ரொம்ப பேருக்கு கிருஷ்ணன் வரான்னு உடனே அவன் மகிமா பெருமை ஓரளவு தெரிஞ்சிருது. அதில் கண்ணபிரான் வரும்பொழுது வீதியில் அவர்கள் ஏதேனும் பூவோ ஏதோ ஒன்று கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டு காத்திருந்தார்கள். அந்த காட்சியை இப்போ நீங்கள் பார்க்கலாம். எங்கன்னா மதுரை மாநகரத்தில் தமிழகத்தின் பெரிய விழான்னு சொல்லக்கூடிய அழகர் குதிரையில் வைகையில் இறங்குற காட்சி இருக்கு. அதுக்கு முதல் நாள் அழகர் மதுரை நகரை நெருங்க நெருங்க அவரை வரவேற்பவருடைய உற்சாகம் கூட்டம் அமக்கலமாக இருக்கும். எதிர் சேவை என்று சொல்வார்கள். அப்போ பார்த்தா மதுரை பிராந்தியத்தில் உள்ள கிராமங்கள்லாம் திரண்டு இருக்கும். அவர்களெல்லாம் பார்த்தா தலையில் ஒரு குழந்தைய தோளில் வச்சுருப்பாங்க. தலையில் ஒரு பூசணிக்காய், முதல் பூசணிக்காய் காய்ச்சது அழகருக்கு. முதல் கன்று போட்டது ஆடு அழகருக்கு. அப்படி எடுத்துக்கொண்டு வந்து அழகருக்கு சமர்ப்பிக்க வந்திருப்பார்கள். அதான் எதிர் சேவை. எப்படி இப்பொழுது மதுரை நகரில் கண்ணபிரான் வரும்பொழுது கள்ளபிரான் அழகர் வரும்பொழுது கள்ளர் கோலத்திலே வரும்பொழுது நடக்கிறதோ அதை போல் அந்த காலத்தில் மதுரா சிட்டியில் நடந்திருக்கு. கம்சன் ஏற்பாடு பண்ணாமலே நடக்கிறது. அப்போது கண்ணபிரான் பார்த்தான், இவ்வளோ நமக்கு பிரமாதமாக இருக்குது. வண்ணா வந்து கம்சனுடைய வண்ணா ஆகப்பட்டான். எதிர் வழி துணி உலர்த்துவேன், துணி சலவை செய்பவர். அவர்கிட்ட ஒரு நல்ல துணி கொடுங்க பாரு, அங்கே போட்டுக்கிறோம், ராஜாவுடைய மருமகன்கள் தான். அப்புறம் உனக்கு திருப்பி கொடுத்துட்றோம், ஓசியில் கொடு. அப்படி இன்டர்வியூக்கு கோட்டு சுட்டு ஓசி அடிக்கிற மாதிரி. கண்ணபிரான் கேட்ட பொழுது சலவை தொழிலாளி கொடுக்க மாட்டேன்னு மறுத்துட்டான். அவனை கொன்று அவனிடமிருந்து துணிகளை பிடுங்கியிருக்கான். கம்சனுடைய வயிற்றில் இனிமேல் நாளை கம்சன் இருக்கப்படுதான் நாமே உடுத்தி கொள்வோம் என்று தாங்கள் உடுத்தி கொண்டு தங்கள் தோழர்கள் வராலே அவளுக்கு கொடுத்துட்டான் கண்ணன். அதுக்கப்புறம் தான் அவன் நல்லா பவுடர் பூசிக்கணும், நல்ல சந்தனம் பூசிக்கணும் என்ற எண்ணம் வந்தது. நல்ல சந்தனம் எங்கே கிடைக்கும்னு பார்த்தா எதிர்க்க வந்துட்டுருக்கா சந்தன குப்பையை தூக்கிட்டு கூனி. அந்த கூனி ரொம்ப அன்போடு இருக்கா. பகவான்கிட்ட பக்தி ஜாஸ்தி அவளுக்கு. அவள்கிட்ட போய் கேட்டார் கண்ணபிரானும் ராமபிரான் பலபத்ரனும், எங்கள் இருவருக்கும் உரிய சந்தனம் கொடு. உரிய சந்தனம்னு சொன்ன உடனே ஒசந்த சந்தனம், ஃபர்ஸ்ட் கிரேட், கம்சனை விட சூப்பர் கிரேடாக பண்ணின சந்தனம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா, இதை பூசிக்கொள்ளுங்கள். அந்த சாந்தை பூசிக்கொண்டான் எம்பெருமான். இவ்வளோ அன்போட சந்தனம் கொடுத்த இந்த கூனி இப்படி திரிபக்கிரையாக 3 இடத்துல கோணலாக இருக்கக்கூடாது. இவளை நிமிர்த்திடுவோம் என்று கண்ணபிரான் அவள் தாடையை பிடிச்சு கால் மேலே காலை வச்சு நிமிர்த்தான். அடுத்த வினாடி யுவதி ஆயிட்டா, கூனி பேரழகி ஆயிட்டா. பேரழகியானவனுக்கல கண்ணா என்னை மணந்துகொள் அப்படின்னு கேட்டுட்டான். உரிய காலத்தில் செய்வோம் என்று அருளினான். பின்னாடி மதுரையில் கூனிக்கு அருள் செய்தான். கண்ணனுக்கும் கூனிக்கும் பிறந்த பிள்ளை மிகவும் வல்லுவனாக இருந்தான் பாஞ்சராத்திர ஆகமத்தில் என்று சொல்கிறார். அப்படி அந்த கூனி கொடுத்த சந்தனத்தை பூசிக்கொண்டு மகிழ்ந்த பிரான், அந்த கூனி கொடுத்த சந்தனத்தை பூசிக்கொள்ளும் பொழுது என்ன ஆனந்தப்பட்டிருப்பான். அதை விட ஆனந்தம் ஜாஸ்தியாக பூனி தொழுவினில் பூக்கு புழுதி அடைந்த காலத்தில், தொழுன்னு சொல்லணும், பொதுன்னு சொல்லிட்டோம் முன்னாடி, அது திருத்திக் கொள்ளுங்கள். பூனி தொழுவினில் பூக்கும். தொழுவில் போய் நிற்கிறச்சே அங்கே இருக்க பசுமாடுடைய கால் புழுதிகள் மேலே பட்ட பொழுது எப்படி ஆனந்தப்பட்டானோ அந்த நினைவை அந்த நிகழ்ச்சியை நினச்சி பார்க்குறான். அந்த பசுக்களுடைய தூசு மேலே பட்ட பொழுது இருந்த பரவசம் அதிகமாக
கூனி கொடுத்த பரிமளம் மிகுந்த சந்தனத்தை திருமேனிலே போட்டுக்கொண்ட பொழுது பூசிக்கொண்ட பொழுது இருந்த ஆனந்தம் அதிகமானு கேட்டால் ஐயமே கிடையாதான். அந்த பசுவினுடைய கால் தூளி பூசிக்கொண்ட பொழுது வந்த ஆனந்தம் தான் ஜாஸ்தியாக. அதுதான் நாரத பகவான் சொல்கிறார், பகவானுக்கு கோதூளி சுரிதாங்ககன், பசுவினுடைய குழம்பு தூசி அதனாலே பூசப்பட்ட மேனியை உடையவன். இங்கே இப்படி தியானம் பண்ணி நீங்கள் சந்தனத்தை அர்ப்பணித்தீர்களானால் எம்பெருமானுக்கு கூனிக்கு இளமை குன்றா இளமை கொடுத்தது போல நமக்கும் நல்ல இளமை நல்ல வளமை எல்லாம் கொடுப்பான் பகவான். இந்த திருநாமத்துக்கு நாம் சொன்ன விளக்கம் உங்கள் நெஞ்சந்தனிலே பதிவதற்கு வாய்ப்பாக சுருக்கமான வாய்ப்பாட்டு கவிதை சொல்றேன் கேளுங்க. குப்ஜா பிஷ்ட சுகந்தேர சுரிதாதபிச்ச அங்கதகா கோதூளி லேபதஸ்துட்டகா கோதூளி சுரிதாங்ககா. என்ன அழகான காட்சி! எம்பெருமான் திருமேனியில் பசுக்களுடைய தூளிப்பட்டு அது எம்பெருமான் உயர்ந்த சந்தன பூச்சை விட உயர்ந்த நினைக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய கோவிந்தனுடைய கோபாலனுடைய அந்த பசுக்கள் இருந்த ஆசை அன்பை பாருங்கள். அந்த அன்பு நம்மகிட்டே அவன் செலுத்தணுங்கிறதுக்காக இந்த திருநாமத்தை சொல்லுங்கள். இதற்கான தமிழ் பாசுரம் சொல்லி கேளுங்கள். கூனி கொடுத்த சாந்தம் பூசிய மேனியை விடவும் மேலாக ஆவன் காலடி தூசு படிந்த போது மகிழ்வான் பொதுவர் பெருமான். எனவே கோதூளி சுரிதாங்ககன் என்றே ஓதும் பெயருடையவன் ஆனானே. எங்கே என்னுடன் கலந்து வையுங்கள். கோதூளி சுரிதாங்ககாய நமகா, நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।